அட்வைஸ். நம்ம மேலே அக்கறை வச்சுருந்த உறவுகள் அவங்க அனுபவத்தில் கிடைச்ச அட்வைஸை சொல்லும்போது கேட்டுக்காத நாம் வாழ்க்கையில் அடிபட்டதுக்கு பிறகு கற்றுப்போம். அப்படி பல பேரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களில் சொல்லப்பட்ட சிறந்த 7 அட்வைஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் அசுவி. ஒரு 50 வயசு நபர் வாழ்க்கையில் நடந்த அட்வைஸை பற்றின சுவாரஸ்யமான கதையை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த 7 அட்வைஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 50 வயசு நபர் ஒருத்தர் திருமணம் செஞ்சிக்காமல் இருந்தார். அவர் திருமணம் செஞ்சிக்காதனால அவர் தான் பார்க்குற எல்லோருக்கும் தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் தனக்குன்னு எதையுமே வச்சுக்காமல் அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அவர் செலவு போக மற்றவங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணார். இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அவரோட வேலை பார்க்குற நண்பர் ஒருத்தர் அந்த திருமணமாகாத 50 வயசு நபர்கிட்ட, நீயே 50 வயசை தாண்டியும் திருமணம் செஞ்சுக்கல, உனக்குன்னு யாரும் கிடையாது, இப்படியே தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டே இருந்தின்னா உன்னோட கடைசி காலத்தில் உனக்குன்னு எதுவும் இல்லைன்னா உன்னை யார் பார்த்துப்பா, எவ்வளோ நாள் தான் உன்னால் உழைக்க முடியும், அதனால் உனக்குன்னு கொஞ்சம் சேவிங் வச்சுக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதை கேட்டதும் அந்த 50 வயசு நபர் மனசுக்குள்ளே நண்பர் சொன்னது சரிதான்னு தோணுச்சு. நாம் தப்பு பண்ணிட்டோம், இவ்வளவு நாளும் நாம் செலவு பண்ணதை சேமிச்சிருந்தா நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்கும், இனிமேல் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அந்த 50 வயசு நபர். அடுத்த நாளில் இருந்து அனாவசியமாக செலவு பண்ணுறதை நிறுத்தினார், சேமிக்கிறதுக்கும் தொடங்கினார். யாருக்கும் எந்த செலவும் பண்ணுறது கிடையாது. இப்படியே அவரோட அன்றாட வாழ்க்கை நகர தொடங்குச்சு. 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய பணமும் இருந்துச்சு. இப்படி வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருந்த அந்த 50 வயசு நபர்கிட்ட அவரோட வேலை பார்க்குற இன்னொரு நண்பர் வந்து பேச ஆரம்பித்தார். முன்ன மாதிரியெல்லாம் நீ இல்லை, எல்லாருக்கிட்டையும் நீ காட்டுற அன்பும் குறைஞ்சி போச்சு, உனக்கு ஏன் இவ்வளவு பணம், நீயே 50 வயசை தாண்டியும் திருமணம் செஞ்சுக்கல, உனக்குன்னு யாருமே கிடையாது, நீ யாருக்காக பணத்தை சேர்க்குறா, நீ பணத்தை சேர்த்து யாருக்கு கொடுக்க போகிறா, அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் உன்னைய பார்த்துக்க 4 நல்ல மனுஷங்க வேணும், நீ கஞ்சனாக இருந்தால் உன்னை எல்லாரும் வெறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நண்பரும் கிளம்பினார். இதை கேட்ட அந்த 50 வயசு நபருக்கு மனசில் குழப்பம் ஏற்பட்டு போச்சு. ஒருத்தர் பணத்தை சேமி, அதுதான் உன் வருங்காலத்துக்கு உதவுன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் பணத்தை சேமித்து என்ன பலன், பணம் இருந்தாலும் நல்ல மனிதர்கள் இருந்தால் தான் உன் வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லுறாரு. இந்த 2 அட்வைஸும் அவங்க 2 பேர் பார்வையிலும் சரிதான்னாலும் 50 வயசு நபருக்கு எந்த அட்வைஸை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிற குழப்பத்தை ஏற்பட வச்சிருச்சு. இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கும். அதில் நமக்கு எது ஒத்து போகுதோ அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். மற்றவங்க சொல்கிற எல்லாமே நம்மளை நல்வழிப்படுத்துமான்னு கேட்டால் அது கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற அட்வைஸையும் நீங்கள் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கணும். சரி வாங்க, அனுபவசாலிகளோட முதல் அட்வைஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஊருக்காக உழைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செஞ்சிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஊருக்காக உழைக்க போங்க. 2வது அட்வைஸ் என்னென்னா, இலக்கு ஒன்று நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அந்த இலக்கு அடையிறதுக்கு தேவையான அட்வைஸை அடுத்தவங்க கிட்ட கேட்காதீங்க. முதல்ல உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. அதுலேயும் எந்த தீர்வுமே கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்ததாக முக்கியமான உறவுகள்கிட்ட மட்டும் கேளுங்க. முக்கியமாக உங்ககிட்டையும் ஒரு மூளை இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்கள் மூளை உங்களுக்காக மட்டும் யோசிக்கும், அடுத்தவங்க மூளை உங்களுக்காக மட்டும் யோசிக்குமான்னு கேட்டால் சந்தேகம்தான். அவங்களுக்காகவும் சேர்த்து யோசிக்க தான் வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்களே முடிஞ்ச வரைக்கும் சிந்திச்சு முடிவெடுங்க. உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காமல் தைரியமாக முடிவெடுங்க. நீங்கள் சரியான முடிவை தான் எடுப்பீங்க. 3வது அட்வைஸ் என்னென்னா, அதிகமாக ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டால் தான் அடைய முடியும். பேராசையாக இருந்தாலும் பரவாயில்லை, பேராசையில் சின்ன ஆசை நிறைவேறினாலும் அந்த லாபத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான். இவ்வளவு தான் ஆசைப்படணும் அப்படின்னு இங்கே ஒன்றும் சட்டம் கிடையாது. ஆசைக்கு எல்லையும் கிடையாது. எதையுமே அடையிறதுக்கு முதல் தகுதியே ஆசை தான் அப்படிங்கிறத மறக்காதீங்க. 4வது அட்வைஸ் என்னென்னா, விடாப்புடியாக இருக்க கற்றுக்குங்க. எதையுமே பாதியில் விட்டவங்க தான் தோத்ததா சரித்திரம் சொல்லுது. ஆனால் எவ்வளோ பெரிய சரிவுலையும் விடாமுயற்சியோடு இருந்தவங்க மட்டும் சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க. எதையும் ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விடாதீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு அதுக்கு பிறகு எதையும் செய்யுங்க. 5வது அட்வைஸ் என்னென்னா, எதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காமல் கனவுகளை நோக்கி அடி எடுத்து வைங்க. காலம் கனியுன்னு நீங்கள் வேணும்னா காத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காது. கால நேரங்களை விட நீங்கள் வேகமாக ஓடினா மட்டும்தான் காலத்தை வெல்ல முடியும். அது சரியாகட்டும் இது சரியாகட்டும்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இல்லாமல் நீங்கள் நினைக்கிறத உடனே தொடங்குங்க. 6வது அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுங்க.
உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட முடிவெடுக்கிறது நீங்களாக இருந்தால் மட்டும்தான் அதுக்காக உங்களுக்கு எஃபோர்ட் போடணும்னு தோணும். அடுத்தவங்க முடிவெடுத்து அதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போடுறதுங்கிறது நடக்காத காரியம்தான். உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல குழப்பம்னா உங்களை எதெல்லாம் அதிகமாக இருக்குதோ அதில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்துங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையோட தொடக்கம். 7வது அட்வைஸ் என்னென்னா, உழைக்கிறது நல்லது தான், ஆனால் காலம் பூராவும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது. குறிப்பிட்ட காலம் உழைச்சதுக்கு பின்னால் உங்கள் உழைப்பு குறையணும், ஊதியம் கூடணும். இதுதான் உழைப்புக்கான விதி. இந்த விதிப்படி உங்களுக்கு மாற்றம் இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விடணும், இல்லைன்னா வேலையை மாற்றணும்.